वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। அனைத்து பக்தர்களுக்கும் மிக பணிவான வணக்கம். ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு பக்தி அப்படிங்கிற அந்த கொடியை பற்றி ஒன்று ரெண்டு வார்த்தைகள் பார்க்க போறோம். ஆச்சாரியர்கள் பக்திய ஒரு படரும் கொடியாக உவமித்திருக்கிறார்கள், எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க. ஏன் பக்தியை ஒரு மரமாகவோ, ஏன் அதை ஒரு செடியாகவோ, தென்னை மரமாகவோ மாமரமாகவோ பக்தியை சொல்லல. பக்தியை எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு படரும் கொடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கிரீப்பர். ஏன் இப்படி சொல்லியிருக்காங்க? மரமாக செடியாக ஏன் சொல்லவில்லை? இந்த கொடி அதனுடைய தனித்துவம் என்னன்னா, அது எங்க சூரிய ஒளி இருக்கோ அதை பார்த்து அப்படி போகும். அந்த கொடியை வளர வைக்கும் போது நீங்க மேல ஒரு அப்படியே ஏதாவது கூடாரம் மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒரு மறைவு வச்சு சூரிய ஒளி வராம மறைச்சிட்டு ஒரு சின்னதா ஒரு ஓட்டைய போட்டோம்னா இந்த கொடி மெதுவா அந்த ஓட்டைய பார்த்து வெளியே போகும். மறுபடியும் அந்த பக்கம் மறைச்சிட்டு இந்த பக்கம் ஒரு சின்ன இடம் கொடுத்தீங்கன்னா இப்படி 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 வளைஞ்சு 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 போகும். பக்தி ஒரு கடினமான பயிற்சி கிடையாது. ஒரு பக்தர்களுக்கு தகுந்த மாதிரி பக்தி வளைஞ்சு அவர்களை பகவானிடம் கொண்டு போய் சேர்க்கும். இப்படித்தான் பக்தி செய்ய வேண்டும் என்று யாராலும் கட்டாயப்படுத்த முடியாது. அடிப்படை விஷயங்கள் இருக்கு. 16 மாலை ஜபம் செய்ய வேண்டும், காலையில எந்திரிச்சு நாம ஜபம் செய்யணும், பகவத்கீதை படிக்கணும், பாகவதம், அந்த அடிப்படை விஷயங்கள்ல மாற்றம் கிடையாது. ஆனா ஒரு துறவியா இருக்கணும், குடும்பஸ்தராக இருக்க வேண்டும், பிரம்மச்சாரியாக இருக்க வேண்டும். ஒரு பக்தனுக்கு இந்த வியாபாரம் செய்யக்கூடாது அப்படின்னா எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு மனிதனுக்கு உண்மையான நாம ஜபம் செய்யறாருன்னா அவருக்கு தகுந்த மாதிரி அந்த பக்தி வளைந்து கொடுக்கும். அதனால நம்ம மனதுல அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, நம்ம ஒரு கட்டம் கட்டி வச்சு அந்த கட்டத்துக்குள்ள அவர் வராததுனால அவர் பக்தி சரியில்லை என்று விமர்சனம் செய்ய முடியாது. நீங்க புராணத்துல 2 கதாபாத்திரங்களை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு. ஒருத்தர் விபீஷணர், இனியொருத்தர் பீஷ்ம பிதாமகா, பீஷ்ம தேவர். இவங்க 2 பேருமே பக்தர்கள் தான். எல்லாரும் ஒப்புக்கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். 2 பேரும் பக்தர். விபீஷணர் ராமாயணத்தில் அவர் அப்படி துதித்திருக்கிறார்கள். அவ்வளவு உயர்ந்த பக்தர் விபீஷணர். ராமர் விபீஷணன் ஆகாய மார்க்கத்துல நிக்கிறார். ராமேஸ்வரத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறார் ராமர். அந்த இடம் இன்னைக்கும் இருக்கு. ஜட்டராமர் கோயில் தாண்டி போனோம்னா
ஒரு கடற்கரையோரத்துல அந்த ராமர் கோயில் இருக்கு. அங்க ஒரு பாறை மேல ராமர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஆகாயத்துல விபீஷணன் 2 மந்திரிகளுடன் வந்து நின்று கொண்டிருக்கிறார். பிரபு, நான் ராவணனுடைய தம்பி விபீஷணன். ராவணனை துறந்து உங்கள் சரணடைய வந்திருக்கிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். அப்ப ராமர் வந்து எல்லாருடைய கருத்தும் கேட்கிறார். ஏற்றுக்கொள்ளலாமா? எல்லாரும் சொல்லிட்டாங்க, இவரை நம்பவே செய்யாதீங்க. ஆனா ஹனுமான் மட்டும் சொல்றார், நம்பலாம் என்று சொல்லுகிறார். ஹனுமான் அங்க வந்து விபீஷணனுக்கு குருவாக மாறி விடுகிறார். நம்ம கூட ஜபமெல்லாம் பண்ணி ஒரு நாளைக்கு வைகுண்டத்துக்கு போகும்போது கிருஷ்ணர் கேட்கிறாரு, இவர் மதுரக்காரர், இவரை எல்லாம் நம்பலாமா அப்படின்னு பகவான் கேட்கும்போது குரு வந்து சொல்லுவாரு, இவரை தைரியமா நம்பலாம், பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது, ஜபம் பண்ணும்போது கொஞ்சம் தூங்கிடுவார், அவ்வளவுதான், நீங்க தைரியமா இவரை நம்பி உள்ள வைகுண்டத்துல விடலாம் என்று குரு ஒப்புதல் கொடுக்கும் பொழுதுதான் கிருஷ்ணர் ஏற்றுக்கொள்கிறார். விபீஷணன மாதிரி இவ்வளவு பெரிய பக்தருக்கே வந்து ஹனுமான் வந்து அங்க வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுக்கிறார், பரிந்துரை செய்கிறார். உடனே ராமர் என்ன செய்யறாரு, ஹனுமானை போன்ற ஒரு தூய பக்தர் இவரை ஏற்றுக்கொள்ளலாம் என்று பரிந்துரைத்த உடனே நீதான் இலங்கையின் சக்கரவர்த்தி மன்னர் என்று அப்பவே வாக்கு கொடுத்துட்டார். என்ன பண்றாரு, லக்ஷ்மணா கடற்கரை கடல்ல இருந்து ஒரு கொஞ்சம் நீரை எடுத்து கொண்டு வா. அந்த தண்ணியை எடுத்துட்டு வந்த உடனே விபீஷணன் தலையில் அபிஷேகம் செய், இன்று முதல் விபீஷணன் இலங்கைக்கு சக்கரவர்த்தி. அப்பவே முடிசூட்டி விடுகிறார். அதுலயே ஒரு அழகு என்னன்னா, அதை ராமர் செய்யவில்லை, லக்ஷ்மணனிடம் செய்ய சொல்லுகிறார். ராமாயணத்துல கேட்கிறாங்க கேள்வி, ஏன் ராமர் பண்ணல? அத 14 வருடம் வனவாசத்துல இருக்கிற எந்த விதமான அரசியல், எந்த விதமான நேரடியான இதுலயும் நான் வந்து இறங்கக்கூடாது, துறவியாக வாழ்கிறேன். சரி, துறவியாக வாழ்றீங்க, நல்ல விஷயம். தோல்ல எதுக்கு வில்ல தூக்கிட்டு போறீங்க? துறவிக்கு எதுக்கு வில்லு? அது என் மனைவியை காப்பாற்றுவதற்காக, அரசாங்க வேலைக்கு கிடையாது. உடனே அங்க வந்து முடிசூட்டி விடுகிறார் ராமர் விபீஷணனுக்கு. 3 முறை முடிசூட்டுகிறாராம் ராமர். 1 ராமேஸ்வரத்துல பார்த்த உடனே, 2வது ராவணனை வதம் செய்த உடனே. எல்லாரும் சொல்றாங்க சீதா பிராட்டி அசோகவனத்தில் தவித்துக் கொண்டிருப்பார்கள், உடனே போய் அழைத்து கொண்டு வர வேண்டும். ராமர் சொல்றார், வேண்டாம், முதல்ல விபீஷணனுக்கு முடிசூட்டுவோம். மறுபடியும் நீரை கொண்டு வந்து விபீஷணனுக்கு அபிஷேகம் செய்கிறார். அதுக்கப்புறம் 3வது முறை மந்திரங்களுடன் பிராமணர்களை வைத்துக் கொண்டு பெரிய அளவில் முடியும். 3 முறை விபீஷணனுக்கு முடிசூட்டு. ஏன்னா நான் கொடுத்த வார்த்தை. ராமாயணத்துல அழகா சொல்லுவாங்க, ராமருக்கு ஒரு வில், ஒரு சொல், ஒரு பெண். கிருஷ்ணர் வந்து அதை பூரா உடைச்சிட்டார். 1க்கு பதிலா 16,108 பேரை கல்யாணம் பண்ணிட்டார். ஒரு சொல்லெல்லாம் கிடையாது. பகவத்கீதையில இப்படியும் பேசுவாரு, அப்படியும் பேசுவாரு, என்ன வேணா சொல்லுவார். ஆனா ராமருக்கு ஒரு வில், ஒரு சொல், ஒரு மனைவி. அப்போ அவ்வளவு உயர்ந்தவர் விபீஷணர். ராமாயணமே அவரை துதிக்கிறது. இனி ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா பீஷ்மர். 12 மகாஜனங்கள், புராணங்கள் வந்து மகாஜனங்கள் என்று சிலரை சொல்லி இருக்குது. ஏன் மகாஜனங்கள் அப்படின்னா, அவர்கள் பாதையை நம்ம பின்பற்றலாம். சுகமுனிவர், வியாசர், குமாரர்கள், நாரதர், யமதர்மன், சிவபெருமான், இப்படி 12 மகாஜனங்கள். அதுல ஒருத்தர் பீஷ்மர். அவர் பாதையை பின்தொடரலாம். ஏன்னா மகாபாரதத்துல பீஷ்மரையும் அவ்வளவு அதிகமாக துதித்திருக்கிறார்கள். அப்படி ஒரு பக்தர்
போர்க்களத்துல கிருஷ்ண பகவான் உடைந்த சக்கரத்தை தலைக்கு மேல தூக்கிட்டு வந்த உடனே அம்பையும் வில்லையும் அப்படியே போர்க்களத்துல கீழே போட்டு ரதத்திலிருந்து கீழே இறங்கி முட்டி போட்டு மண்டியிட்டு 2 கைகளையும் தூக்கி கொண்டு, ஹே மாதவா மதுசூதனா, இதற்காகத்தானே நான் காத்து கொண்டிருந்தேன் என்று சரணடைந்தார். இப்ப 2 பேர் உயர்ந்த பக்தர்கள் தான், விபீஷணனும் பீஷ்மர். ஆனா இங்க ஒரு வேறுபாடு பாருங்க. சீதா பிராட்டியை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி தன் அண்ணனிடம் சண்டையிட்டு வந்தார் விபீஷணன். ஆனா திரௌபதியை காப்பாற்றுற நேரத்தில் பேசாமல் அமைதியாக இருந்து விட்டார் பீஷ்மர். இப்ப யாரு செஞ்சது சரி? சீதா பிராட்டி அசோகவனத்துல தவித்து கொண்டிருக்கிறார்கள். டெய்லி போய் விபீஷணன் ராவணனிடம் சொல்வார், நீ செய்வது மகா பிழை. நீ சீதா பிராட்டியை அசோகவனத்தில் கைது செய்து வைக்கவில்லை, உன் மரணத்தை கைது செய்து வைத்திருக்கிறாய். உன்னுடன் சேர்ந்து இந்த இலங்கையும் அழியும். நாராயணர் பரமபொருவர், பரம் கடவுள், முழுமுதற் கடவுளின் மனைவியை நீ கொண்டு வந்திருக்கிறாய். ராவணன் எந்த உபதேசத்தையும் கேட்டதே கிடையாது. மூர்க்கர்கள் மனிதர்கள். நல்ல உபதேசங்கள் எல்லாம் அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஒரு கணவன் வேடிக்கையாக மனைவியை பற்றி சொல்லுகிறார், இந்த உலகத்துல யார் சொன்னாலும் என் மனைவி கேட்கவே மாட்டான், ஒரே ஒருத்தர் வார்த்தையை மட்டும்தான் என் மனைவி கேட்பான். யாரு? போட்டோ பிடிக்கிறவன் வார்த்தையை மட்டும்தான் கேட்பான். இப்படி நில்லுன்னா நிற்பான், இப்படி சிரினா சிரிப்பா, வேற யார் சொன்னாலும் கேட்க. அவ்வளவு அகந்தை ராவணனுக்கு. யாருடைய உபதேசமும் கேட்க தயாராக கடைசியில் அவனிடம் சண்டையிட்டு விட்டு சீதா பிராட்டியை காப்பாற்றுவதற்காக விபீஷணன் வந்து விட்டார். ஆனா அதே நேரத்தில் பீஷ்மரை பாருங்க, திரௌபதியை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலையில எல்லா கயவர்களும் சேர்ந்து திரௌபதியின் துகிலுரிகிறார்கள். அதுவும் பெரிய ஒரு சபையில வைத்து. எங்க பார்த்தாலும் ஆண்கள், மன்னர்கள், மந்திரிகள், போர் வீரர்கள், ஒரு பெண் கூட கிடையாது அந்த அவையில. ஆண்கள் மத்தியில கூனி குறுகி வெட்கத்தால், வெட்கம்னு சொல்ல முடியாது, அது அந்த மன உளைச்சல் அவங்க நிக்கிறாங்க. பீஷ்மருடைய பொறுப்பு அந்த திரௌபதி தாயாரை காப்பாற்றுவது. ஆனா அமைதியா இருந்து விட்டார். நம்ம நினைக்கலாம் விபீஷணன் செய்தது சரி, பீஷ்மர் செய்தது தவறு என்று. ஆனா பக்திங்கிறது ஒரு கொடி. விபீஷணனையும் ஏற்றுக்கொண்டது, பீஷ்மரையும் ஏற்றுக்கொண்டது. அதனால பக்தர்கள் அவர் உயர்ந்தவர், அவர் தான் சரியான பக்தி செய்யறாரு, இவர் பண்றதுதான் சரியான பக்தி அப்படியெல்லாம் சொல்லவே முடியாது. எல்லார் செய்வதும் பக்தி தான். ராமானுஜர் பாருங்க, பகவானை தவிர வேற யாரையுமே வணங்க மாட்டார். வணங்க மாட்டார்னா சிவபெருமான ஆலயத்துக்கெல்லாம் போக மாட்டார். அப்படி ஒரு 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 தீவிரமான வைணவர் ராமானுஜர். அப்படி அந்த காலத்துல இருந்திருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு பிரபுதான், பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா. நம்ம அப்படி கிடையாது. பகவானையும் கும்பிட்டுக்குவோம், சிவபெருமானையும் கும்பிட்டுக்குவோம், முடிஞ்சா ஜெயலலிதாவையும் கும்பிட்டுக்குவோம், ரஜினிகாந்தையும் கும்பிட்டுக்குவோம், யார் அரிசி கொடுத்தாலும் கும்பிட்டுக்குவோம். ஆனா ராமானுஜர் ஒரு நாளைக்கு மழை பெய்யுது, கொட்டு கொட்டுன்னு மழை கொட்டுகிறது. ரங்கநாதர் பவனி வருகிறார் பல்லக்குல. உடனே பக்கத்துல பெரிய சிவபெருமானின் ஆலயம். மழையிலேயே நின்று கொண்டிருக்கிறார் ராமானுஜர். அந்த ஆலயத்தில் இருக்கிற பூசாரிகள் கூப்பிடுறாங்க, ஐயா இவ்வளவு மழையில நீங்க நிக்கிறீங்களே,
கொஞ்சம் மழைக்காகவாது இங்க ஒதுங்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ராமானுஜர் சொல்றாரு, எனக்கு ஒரே ஒரு கணவன் தான், வேற கணவன் வேற நாதன் எனக்கு கிடையாது, எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி நான் பகவானை மட்டும் சரணடைவேன் அப்படின்னு மழையிலே நின்று கொண்டிருக்கிறார். ஆனா ரங்கநாதர் என்ன பண்ணிட்டாரு, மழை பெய்தேன்னு சொல்லி சிவபெருமான் கோயிலுக்குள்ள போயிட்டார். ராமானுஜர் பாவம் மழையில நின்றுகிட்டு இருக்கிறார், ரங்கநாதர் மெதுவா உள்ள போயிட்டார். உடனே அந்த சிவபெருமான் அந்த கோயில் இருந்தவர்கள் சிரித்துக்கொண்டே சொல்கிறார்கள், நீங்க ஒரு கணவன் ஒரு நாதன் என்று மழையில் நின்று கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் நாதனே இங்க வந்துட்டாரே, நீங்க என்ன செய்வீங்க? அப்ப ராமானுஜர் சிரித்துக்கொண்டே பதில் சொல்கிறார், எனக்கு ஒரு கணவர் தான், அதுல சந்தேகம் கிடையாது, ஆனா என் கணவருக்கு பல மனைவிகள், அதுக்கு நான் என்ன பண்றது சொல்லிவிட்டார். பாருங்க, அவர் கடுமையாக இருக்கிறார் ராமானுஜர். பகவான் பெருமாளை மட்டும்தான் நான் வணங்குவேன் என்று சொல்லுகிறார். ஆனா பகவான் என்ன பண்றாரு, ஜெகநாத் புரியில ஒரு மன்னர் காஞ்சிபுரத்திலிருந்து பெண்ணை திருமணம் செய்து கொண்டு போகிறார். ஜெகநாத்புரி மன்னர் காஞ்சிபுரத்துக்கு வந்து ஒரு அழகான பெண்ணை திருமணம் செய்து கொண்டு போகிறார். அந்த பெண்ணின் தந்தையார், அதாவது மன்னரின் மாமனார், பெரிய என்ன சொல்றது, கணபதி பக்தர், விநாயகர் பக்தர். வேற யாரையுமே கும்பிட மாட்டார், விநாயகரை மட்டும்தான் கும்பிடுவார். ஜெகநாத் புரிக்கு போறாரு, ஆனா ஜெகநாதரை தரிசனம் எடுக்கவில்லை. அந்த மன்னருக்கு பெரும் கவலை, என்ன மாமனார் இவ்வளவு தூரம் வந்துகிட்டு, ஜெகநாதர் ஜெகத்தின் நாதர், அவரை வந்து தரிசனம் எடுக்காம இருக்காரே. கோயிலுக்கு கூட்டிட்டு போனா கூட கண்ணை மூடிக்கிட்டே இருப்பார், நான் கணபதி விநாயகரை மட்டும்தான் பார்ப்பேன், வேற யாரையும் பார்க்க மாட்டேன். அப்போ மன்னர் பிரார்த்தனை செய்கிறார், ஜெகநாதரே இவருக்கு எவ்வளவு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு நிலை, உங்க முன்னாடி வந்து கண்ணை திறந்து தரிசனம் எடுக்க மாட்டேங்கிறாரே. உடனே ஜெகநாதர் என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு ஒரு தும்பிக்கையை வளர்த்தி கொண்டு விநாயகராக காட்சி கொடுத்தார். நம்ம வந்து சட்டம் கிட்டோன்னு பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஆனா பகவான் எல்லாத்தையும் வளைச்சு விட்டார். பாவம் ராமானுஜர் மலையில் நின்றுட்டு இருக்கிறார், இவருக்குள்ள பூந்துட்டார். இதுதான் பக்தி, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று யாராலும் வரையறையிட முடியாது. ஒரு தூய மனிதனுக்காக அந்த கொடி எப்படி வேணாலும் வளை. பாமரனாக இருக்கலாம், பண்டிதனாக இருக்கலாம், பிராமணனாக இருக்கலாம், சத்திரியனாக இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், மாணவனாக இருக்கலாம், கணவன் மனைவி, உயர்ந்தவன் பணக்காரன் ஏழை, எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம். அவனுக்கு தகுந்த மாதிரி பக்தி வளைந்தது. அதனால தான் பக்தியை ஒரு கொடி என்று சொல்லுது. ஆனா அடிப்படையை மாற்ற முடியாது. அடிப்படை, நான் ஹரிநாமம் ஜபம் செய்வேன், பகவத்கீதை பாகவதம் படிப்பேன், கிருஷ்ண பகவானை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொள்வேன், அந்த அடிப்படையில மாற்றம் கிடையாது. ஆனா பயிற்சி எப்படி வேண்டுமென்றாலும் செய்யலாம். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.